ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடகலக்கான கடகராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி என்ற பதிவானது லக்னத்தின் எண்ணி வர 11ஆம் பாகமான 11ஆம் ராசியான உங்களுக்கு ரிஷப ராசின்னு பதிவாக வைக்கல. இந்த ரிஷப ராசியில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களோட புதினாதன கேது பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க அந்த பதிவாகும் வைக்கல. அந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நவாஸ் கட்ட 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த 2 கட்டத்தை பார்த்தீங்கன்னா ராசி எடுத்த பார்த்து 12 கட்ட சின்ன சின்ன கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் லான் போட்டிருப்பாங்க. தான் உங்களுக்கு லக்கணம் முதல் பாகம் 1வது பாகம்னு சொல்லக்கூடிய அதான் அதில் 1 2 3 4 5 6 8 9 10 11 எண்ணி வர 11ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? அப்போ ரச சார் எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கன்னா ராசி எடுத்து முன் பேச்சு அல்லது நவாச பின் பேச்சில் ரச சார் கொடுத்துருப்பாங்க. முன்னே கிரகத்தை கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நட்ச சாரம் வச்சு அந்த பெயரில் இட்டுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த நட்ச சாரம் தான் உங்களுடைய தசாபதி கிரகங்கள் அதில் பயணித்து உங்களுக்கு தசாபதி பலன் அளிக்கப்படும். அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதோட பதிவு. ஓகேங்களா? புரிஞ்சு பலனோட சிறப்பாக இருக்கும். நாங்கள் வந்து கடகராசி அந்த பதிவு பார்க்க மாட்டோம். அப்படி கிடையாது. கடகலக்கணமானது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் லக்கண பாவ ரீதியாக நீங்கள் 100% நீங்கள் பலனை பார்த்து சிறப்பாக பலன் நினச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு 7 கோடி 8 கோடியும் சனி திசைங்க. அப்போ 7 சனி திசையில் பார்த்தீங்கன்னா கேது புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி திசை பார்த்தீங்கன்னா 19 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சனி திசையில் கேது புத்தி பார்த்தீங்கன்னா ஒரு வருடமும் ஒரு மாதமும் 9 நாட்களும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு லக்கணத்தில் 11ஆம் பாகம் 11ஆம் ராசியான ரிஷப ராசியில் இன்னும் நட்சத்திரம் பார்க்கலாம். இப்போ இன்னும் நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்து கிருத்திகை 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். ரோகிணி 1 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு மிருகசீரிடம் 1ஆம் மாதம் 2ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ கிருத்திகை சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது பக்கம் பயணிச்சு என்ன பலன் இப்போ பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு 11ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. அப்புறம் ஒரு இந்த பாவத்துக்கு ரெண்டு கோடி சூரியனுங்களா. அப்போ 2 கோடி சாரத்தில் இப்போ பயணிக்கிறார் கேது பகவான். அப்போ 11 சம்மந்தப்பட்டு 2 சம்மந்தப்பட்டு கேது பயணிக்கிறார். அப்போ வந்து கேது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம். ஓகேங்களா? அப்போ வந்து அப்புறம் நீச்சமாக இருக்கார். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது என்ன லாபம் போட்டு நம்ம வந்து தொழில் பண்ணுறோமோ லாபம் பண்ணுறோமோ இப்போ வருமானம் பார்க்க நினைக்கிறோமோ அது அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் ஒருத்தர்கிட்ட நம்ம லாபத்தை ஈட்டிகிட்டு இருந்தோம். ஒருத்தர் முதல்ல போட்டு லாபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து மாமனார் சொத்து அதாவது மாமனார் சொத்துனா மனைவியோட பாரம்பரிய சொத்து. அப்போ 2ஆம் திருமணத்து மூலிமா பெற்ற லாபம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து அதுக்கு உண்டான முயற்சி பண்ணாலும் தட தாமதமாகும். அது கூட முயற்சி பெற்றிருந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு உண்டான தடைகள் ஏற்பட்டு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போ அது ஒரு பாயிண்ட் அப்புறம் கொடுத்துட்டே இருக்கும். பேச்சு கொடுத்து வாக்குவது காப்பாற்ற முடியாது. யாருக்காவது ஒரு ஆசை வார்த்தை எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய எண்ணத்தை நிறைவேற்றி அதாவது உங்களுடைய எண்ணத்தை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் நான் சொன்ன மாதிரி இருப்பேன் அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை நம்ம காப்பாற்ற முடியாதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு புதையல் விஷயமா இருக்கட்டுங்க, ஒரு லாப விஷயமா இருக்கட்டும், ஒரு என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் விஷயமா கொடுத்து வாங்குறதா இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கட்டும். பெருசாக நம்மளுக்கு சொல்ல முடியாது இருக்காது. ஓகேங்களா? அதனால் மற்றபடி கொஞ்சம் ஜனரல் ஜாதகம் பார்க்கும்போது இப்போ மீன் பலன் பார்த்தா சிறப்பான பலன் தெரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே, இது பொது பலன் தான். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி சாரம் இல்லைங்களா? அப்போ ரோகிணி சார் இந்த லக்கணாதிபதி சாரமே. அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்தை பார்த்தீங்கன்னா சரலக்கணம் தானே, இது பாதகதி சாரம் தானே. ஓகேங்களா? பாதகதி சாரம் தானே இது. சரி, ரைட்டு. அப்போ பாதகதி சாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா கேது வந்து நீச்சமாக வரார். ரைட், ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி சாரத்தில் இருக்கும் 1 கோடி சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு தேவையில்லாத மன உளைச்சல். ஓகேங்களா? ஒரு மன பிராந்தின்னு சொல்லுவாங்க பாருங்கள், பிரமைன்னு. அந்த மாதிரி பிரமையாக இருக்கக்கூடிய என்ன ஏதுன்னு புரியாத தன்மையாக இருக்கும். ஓகேங்களா? இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு யாராவது செஞ்சுட்டாலும் நாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், அச்சுறுத்தல் இருக்கும். நம்ம எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்ம வந்து நம்ம நினச்ச எண்ணங்கள் நிறைவேறாது. இப்போ நினச்ச லாபத்தை பெற முடியாது. ஒரு மனைவி மொழி சொத்துக்கு பாரம்பரிய சொத்து இருக்குன்னா சொத்துக்கள் கிடைக்காது. மூத்த சகோதரர்களும் நண்பர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை நம்ம நழுவி போகும். ஓகேங்களா? யார் கொடுத்து வாக்குறுதி நம்ம காப்பாற்ற முடியாது. ஓகே, இந்த நேரத்தை நம்ம நிலப்படுத்திக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கேது நீச்சப்பட்டதுனால ஒரு பொது பலனுங்க. ஒரு ஜனங்கள் ஜாதகம் போது பலன் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜனங்கள் ஜாதகம் ஆல்ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட். இன்னும் எவ்வளோ சொல்கிறோம் அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிருகசீர சாரம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீர சாரம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட சாரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடியவன் 10 கோடி சாரம். ஓகேங்களா? இப்போ 11 சம்மந்தப்பட்டு 5 10 சம்மந்தப்பட்டு மேலே கேது பயணிக்கிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஆசை பெருசாக நம்ம நிறைவேற்ற முடியாது.
ஓகேங்களா. அப்போ குழந்தைகள் ஆசை நிறைவேற்ற முடியாது. தொழிலில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம ஜெயிக்க முடியாது. ஒரு மாமியார் சப்போர்ட் கிடையாது, சப்போர்ட் பெருசாக கிடைக்காது. நம்ம காலகட்டத்தில் பேரு புகழ் பட்டப்படிப்பு, குழந்தைங்களுக்கு பட்டப்படிப்பு படிக்க வைக்கிறது, ஓகேங்களா. அப்போ சொந்தமாக தொழில் பண்ணலாம் நினைக்கிறது, இதெல்லாம் அது மூலியம் லாபத்தை பெறலாம் நினைக்கிறது, நண்பர் மூலியமாக நினைக்கிறது, மூத்த சகோதர மூலியமாக நினைக்கிறது, குழந்தைங்க மூலியமாக நினைக்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குலதெய்வ பூர்வீக வழிபாடு, மனைவி வழி பாரம்பரிய வழி சொத்து, இதெல்லாம் மனைவி வழி சொத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெருசாக நமக்கு கனெக்டட் இருக்குமான்னு கேட்டாக்கா பெருசாக ஒரு அமைப்பு இருக்காதுங்க. அப்போ தீ சம்மந்தப்பட்டதில் இந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் உஷாராக இருக்கணும், பல் சம்மந்தப்பட்ட விஷயம் உஷாராக இருக்கணும், மற்ற நம்ம மேலே எப்பயும் ஒரு கவனம் இருக்கணுங்க. ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீச்சப்பட்டு நடத்துறதுனால வந்து பொது பலன் தான். ஜனங்கள் ஜாதகம் போகும்போது தான் பார்க்கும்போது சிறப்பான பலன் நீங்கள் அதில் பார்த்து துல்லியமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது பொது பலன் தான். ஓகேங்களா. சரி, ரைட், ஓகே. பலனை பாருங்கள், சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.